गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारपक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि விக்னேஸ்வரபாதபங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்ம இந்த ராசிபலன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? எங்கே போகும்பொழுதும் சார் உங்களுடைய ராசிபலன் கேட்குறோம், அப்படியே யூடியூப்பில் சொல்லி நடக்குது. நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்பட்டுது, எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது சார். நான் அஸ்ட்ராலஜியே நம்பதில், பட் இப்போல்லாம் நம்ப ஆரம்பித்தேன். எப்போவுமே ஒரு விஷயத்தை எனக்கு இது இல்லை அது இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்படி ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய இதுதான் கர்மாங்க. பூமி ராங்னு சொல்லுவாங்க. கர்மா நீங்கள் நிறையா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, சார் என் லைஃப்பில் நான் இது நினச்சே பார்க்கல, எனக்கு போய் இப்படி அமைஞ்சுதே, இப்படி சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்போ நான் நினச்சி பார்க்கல, எனக்கு வேண்டான்னு நினச்சேன், அதுதான் அமையுது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஸோ எனக்கு இது வேண்டாம், இது வேணும், இது சரியில்லை, இது ஓகே அப்படிங்கிற சப்ஜெக்டில் நீங்கள் எப்போவுமே மனசில் கொண்டு வைக்காதீங்க. ஏன்னா நெகட்டிவ் விஷயத்துக்கு கூட ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஜாதகத்தில் எதிர்மறையான கிரகங்கள்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பில் 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி ஒரு கிரகம் எப்போவுமே ஏதோ ஒரு நேரத்துக்கு காத்துட்ருக்கோம். அதனுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்கிற விஷயங்கள் உங்கள் கையில் உங்கள் முன்னாடி நிற்கும். அப்போ ஜாதகங்கள் எதற்காக பார்க்குறோம் இப்போ தெரியுதா உங்களுக்கு? நான் வேண்டான்னு நினைக்கிறத உங்கள் முன்னாடி நிற்கும் பொழுது அது எதிர்மறையான நேரம். நான் வேணும்னு நினைக்கிறது அல்லது நான் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் என் முன்னாடி நிற்கிறது, இது பேர் நல்ல நேரம்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு நல்ல நேரமாக அல்லது எதிர்மறையான நேரமாக, இதுதான் தினப்பலனாக நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம சொல்கிறது அத்தனை விஷயங்களும் நடக்குதுங்க. இந்த தின ஹோமம் 48 நாள் நடக்குது இல்லையா? இதுக்கு ஒருத்தங்க உதாரணமாக என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சார் எனக்கு கனவுல வந்தது, இந்த மாதிரி ஹோமம் பண்ணுறதை பற்றி கனவுல வந்ததுன்னு அவங்க சொந்தக்கார்ட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக நம்ம நிகழ்ச்சி தெரியாது, நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல 48 நாள் மண்டலம் நடக்குது, அதில் ஹோமத்தில் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட அதை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மகேஷ் ஐயர் 48 நாள் ஹோமம் நித்திய ஹோமம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து அந்த டீட்டெயில் எடுத்து ஆஃபீஸில் விசாரிக்கிறாங்க. விசாரித்ததுக்கப்புறம் அவங்க வராங்க நேராக ஆஃபீஸுக்கு இது பண்ணும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இதே இடத்த தான் நான் கனவுல பார்த்தேன், இதே இடத்த தான் நான் ஹோமத்தில் உட்கார்ற மாதிரி நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னாங்க. அவங்க புக் பண்ணியிருக்காங்க சுதர்ஷன ஹோமத்துக்கு. இந்த மாதிரி மிராக்கிள் நமக்கு தெரியாது, பகவான் எந்தெந்த இடத்துல எப்படி வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது. அது எப்போவுமே இயற்கையோட ஒரு பெரிய ஈர்ப்பு சக்திங்க. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்புகள், தினந்தோறும் பஞ்சாங்க குறிப்பை நம்ம பார்க்குறோம், தேதி பார்க்குறோம், மாதம் பார்க்குறோம், வருஷம் பார்க்குறோம், தினம். அந்த தினம் எதுக்கு பார்க்குறோன்னா அந்த தினத்துக்கு உண்டான அதிபதி அந்த கிரகம்தான். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நட்சத்திரம் பார்ப்போம், எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னு நட்சத்திரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் திதி பார்க்குறோம். இந்த திதி எதுக்காக பயன்படுத்துகிறோம், அது ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. நான் அது நிறையா டைரெக்டாக அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு சூக்ஷமம். இந்த சூக்ஷமத்தை தெரிஞ்சிட்டோம்னா லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்திடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் பார்ப்போம். சந்திராஷ்டமம் எதுக்கு சொல்கிறோம்னா, எப்போவுமே இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நட்சத்திர ரீதியாக சரியாக சில விஷயங்கள் வராது அப்படின்னு நம்ம சந்திராஷ்டமத்தை பார்க்குறோம். சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 ராசிக்கு இருக்கக்கூடிய பலாபலன்கள் கிரகநிலையை வச்சு நம்ம சொல்கிறோம். கடைசியில் ஆன்மீக தகவல், இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட கோர். அதே போன்று இன்றைய தினமும் இந்த நிகழ்ச்சியில் இந்த பஞ்சாங்க குறிப்புகள் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகள் இதோ 12/3/2024 சோபகிருதோட மாசி மாதம் 29ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2 மணி 6 நிமிஷம் வரைக்கும் உத்திரட்டாதி, பின்பு இன்று முழுவதும் ரேவதி. இன்றைய திதி காலை 11 மணி 1 நிமிடம் வரை திதியை, பின்பு திருதி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம், மக நட்சத்திரம் கடகம், சிம்மம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைக்கி முழுசாக பார்த்துட்டேன்னா சித்த யோகம் இருந்துருக்கு. இப்போ தான் நமக்கு அமாவாசை பூர்த்தியாச்சு இல்லையா? அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா வளர்பிறையாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வளர்பிறையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்போவுமே வளர்ந்து நகர்ந்து அடுத்த நிமிஷத்துக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள். இதை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாள் பொழுது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதனுக்கு வலு அதிகம். ஆயில்யம் கடகத்துக்கும் மக நட்சத்திரம் சிம்மராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமத்துக்கு என்ன பண்ணணும் சார், எதாவது நம்மளை பாதிக்குமா?
பாருங்கள், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மட்டும் நம்மளை கொஞ்சம் கவனமாக வச்சுட்டா போதும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சந்திராஷ்டமம் பெருசாக உங்களை பாதிக்காதுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிட்டீங்க, உதாரணத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டமம் முழுசாக பாதிக்கும். இதுதான் சந்திராஷ்டமத்தினுடைய பேசிக்கான அர்த்தம். அதனால் சந்திராஷ்டமம் என்னை பாதிக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த கோபம் வர நேரத்துலையும் அந்த பிரச்சனை வர நேரத்துலையும் டக்குன்னு எதுவும்னா நீங்களே போய் சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதை ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து நிறைய பாதிப்பு இருக்கும். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை கூட, இப்போ ராகு வந்து மீனராசியில் இருக்கார் இல்லையா, சந்திரன் கூட சேர்ந்து இருக்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா பேருக்கு இந்த ஒரு 3 நாளாக நான் சொல்கிறது அப்படியே இருந்துட்டுருக்கும். இரிட்டேஷன் ஜாஸ்தியாகும். நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இரிட்டேஷன்ஸ் வந்து நீங்கள் யாரை பாருங்கள், கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ்டாக அப்படி இரிட்டேட்டாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருந்துருக்கும். ரொம்ப இரிட்டேட்டாக ஃபேஸ் அப்படியே சுருங்கி அப்படி இரிட்டேட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறையா இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களை ஒரு செகண்ட் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். ஒரு அம்மா வந்து நல்லா அப்படியே பெருக்கி ஒற்றை அடிச்சுட்டு இருந்தது. ஒற்றை அடித்து திடீர்னு அந்த அம்மா ஃபேஸை அந்த அம்மாவே ரியலைஸ் பண்ணாங்க. இப்படி சுருக்கி வச்சு அப்படி அடிச்சுட்டு இருந்தாங்க. ரியலைஸ் பண்ணோன்னா ஏன் இப்படி ஃபேஸ் வச்சுருக்கோம், அப்படியே முகத்தை அப்படியே மாற்றி இப்படி லூஸாக விட்டு சிரித்து அடிக்க ஆரம்பித்தாங்க. கூட்டிகிட்டு இருந்தாங்க, அப்படியே முகத்தை அப்படி வச்சு கூட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அப்படியே புருவத்தை அப்படி லேசாக விட்டு சிரிச்சுட்டு கூட்ட ஆரம்பித்தாங்க. சமையல் பண்ணும்போது அப்படி காய்கறி வெட்டும்போது ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்டாக வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களே ரியலைஸ் பண்ணாங்க, ஃப்ரீயாக முகத்தை வச்சுட்டு காய்கறி வெட்ட ஆரம்பித்தாங்க. நிறையா டைம் நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். நிறையா டைம் இந்த நெத்தியை சுருக்கிறது, புருவத்தை நம்ம சுருக்கிறது, ஃபேஸை வந்து இறுகின மாதிரி வைப்போம். கொஞ்சம் உங்களை ரியலைஸ் பண்ணி பார்த்து முகத்தை ஃப்ரீயாக வச்சு பாருங்கள். அந்த டே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நெவர் எவர் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப், பிகாஸ் த பிளானட் பொசிஷன், அந்த பிளானட் பொசிஷன் வந்து என்ன பண்ணணும்னா உங்களை வந்து அப்படியே அடாப்ட் பண்ணி எடுத்துரும். அதுதான் கிரகநிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரியே ஒரு தோணல்கள் வரும். லாஸ் பண்ணிட்டோமோ, இது செலவாகிடுத்தோ, இப்படியோ அப்படியோங்கிற ஒரு யோசனை வந்து மனசில் இருந்துட்டுருக்கும். இந்த தினத்தில் நிறையா சில டெக்னிக்கெல்லாம் மனசில் தோணும். இது பண்ணால் சரியா, இது பண்ணால் சரியோ, திருப்பி யாராவது அதை எடுத்து சொல்லும்போது ஆமாம் இல்லை கரெக்டிவாக சொல்கிறது தான் கரெக்டு, தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு யோசனைகளும் மனசில் வரும். பரீட்சையில் கவனம் செலுத்துங்க, பிரயாணத்தில் கவனம் செலுத்துங்க. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி 15% விரையும், 15% லாஸ். டிரான்ஸ்போர்ட்டுக்கோ டிக்கெட் தெரியாமல் டேட்டை மாற்றி புக் பண்ணிடுறது. ஐயோ டேட்டை மாற்றிட்டேனே, நான் வந்து மார்ச் 14 போடுறதுக்கு ஏப்ரல் 14 போட்டு வச்சுவிட்டேன், அந்த மாதத்தை கவனிக்காமல் விட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி. ஏஎம்பிஎம் இந்த 19:46 இருந்தோம் ரயில்வே டைம் இல்லையா, ஐஎஸ்டி டைம் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை மாற்றி தெரியாமல் 7 PM 7:47 நம்ம போட்டுவிடுவோம், அது ஏஎம். ஸோ இந்த ரயில்வே டைமை கவனிக்காமல், அந்த 24 ஹவர்ஸ் டைமை கவனிக்காமல் டக்குன்னு மாற்றி இதை போடுறது. சில பேர் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போயிடுவா, சில பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கெலாம் போயிடுவா. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஓ இது சாயந்தரம் டிக்கெட்டு, திடீர்னு அச்சோ இது காலையில் டிக்கெட்டு இப்போ வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி திருப்பி ரீடிக்கெட் இஷ்யூ பண்ணுவாள். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ட்ரெயினை விடுறது, ஃப்ளைட்டை விடுறது, கொஞ்சம் லேட்டாக சில ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா சில பேர் இந்த உடல் உபாதை மருத்துவமனையில் இருக்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யோசனைகள் பயங்கர பலமாக இருக்கும். யாராவது ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவளை பிடிச்சி 2 திட்டுறது, திட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கோவம் தீரும், வேறு ஒன்றும் கிடையாது. அவட்ட எடுத்து புத்தி சொன்னால் அவள் வந்து பண்ணுவா, அப்படி கிடையாது. அந்த அப்போதைக்கு கோவம் தீர்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பேசுகிறதுக்கு உண்டான வழுக்கிற பொருள் சொல்லுவாள். திடீர்னு காலையில் எதனா முக்கியமான பொருள் எடுக்கும், வழுக்கும்போது டப்புன்னு கீழே விழுகுது. அதனால் செல்ஃபோன், ரொம்ப அந்த வழுக்கிற பொருட்கள்லாம், செல்ஃபோன் வழுக்குமான்னு கேட்டால் சில பேருக்கு கை தவறும் இல்லையா, அந்த மாதிரி காஸ்ட்லியான பொருட்களை கையில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேராக ஹேண்டில் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய. மனசு வேண்டான்னு சொல்லிச்சுன்னா விட்டுருங்க, மனசு வேண்டான்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கி அந்த காரியத்தை விட்டுறது நல்லது. மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் கிரகநிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரு வேளை சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் 1க்கு 100 முறை பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ராசின்னு கவனிச்சுவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ராசி பலன் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். அவங்களுடைய தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை ஜாஸ்தி பண்ணுதுன்னு அர்த்தம். ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க.
வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு புதுசாக இடமாற்றங்கள் கூடி வரும். வீடு மாற்றம், வேலை மாற்றம், அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மாற்றம், வீடு கட்டின்னு இருக்கவங்க வீட்டில் இன்டீரியர் இருக்கிறதான பொருள் வாங்கிறதுக்கு போய் பார்க்குறது, அதே சமயத்தில் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்து பண்ணுறது, பேங்கிங் அக்கௌண்ட் சம்மந்தமாக ஆடிட்டிங் சம்மந்தமாக இதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்குண்டான நல்ல நாள். சில முக்கிய பொறுப்புகளில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஐயோ இது மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயம் கூட அப்பப்போ வந்துட்டு போகும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்கள் கலைத்துறையில் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடுறவங்க கண்டிப்பாக நடக்கும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லிடாதீங்க. மனசில் வச்சு அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் சொன்னீங்க இல்லை தெரிய வந்ததுன்னா சந்தோஷம். ஏன்னா அந்த காரியம் நான் சொல்கிறது நல்ல காரியங்க. நல்ல காரியத்தை கொஞ்சம் தாக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் பண்ணு. ஃபோனில் பேசும்போது இவங்க தெரிஞ்சவங்க நம்ம அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லாதீங்க. 1க்கு 100 முறை எதை ரகசியமாக காக்கணுமோ காக்கிறது நல்லது. சின்ன சின்ன பேப்பர் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எங்கேயா மறந்து விட்டு மற்றவாளை கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரும். தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். பட் அந்த காரியம் நடக்காமல் இருக்கும். அதுக்கு உண்டான முயற்சிகள் யாராவது தூண்டி விட்டுருவா. இன்றைக்கி தான் இது வாங்கினா ரொம்ப பிரமாதமாக அப்பா இந்த காரு சான்ஸே இல்லை. அதாவது இந்த ரேட்டுக்கு வந்து இவ்வளோ பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அந்த லக்ஸரி கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. அது எப்படி இருக்கும்? அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதாவது பேசிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ஃபீல் வந்து இருக்காது. ஆனாலும் நம்ம அதை சொல்லுவோம். அதை எதிர்த்து அதை யதார்த்தமாக நம்பி பேசாமல் நான் இது வாங்கிடலான்னு தோன்றது. எனக்கு ஒன்று புக் பண்ணிடலாமா புக் பண்ணி அப்படி ஃப்ரெண்டு புக் பண்ணி உங்களை தூண்டி விட்டு நீங்கள் அதை புக் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கோம். சில நேரம் மற்றவர்களை பற்றி பேசுறதுக்குனே ஒரு மீட்டிங் வந்து கூடுவாங்க. பாஸ் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்களா, இங்கே வாங்க அந்த இவரை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க வாங்களேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பற்றி கொஞ்சம் கூடுவாங்க. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த நேரத்தை உபயோகரமாக பண்ணிக்கோங்க. சாயந்தரம் நகைச்சுவையாக பேசுகிறது, ஒரு இடத்துல கூடி நின்று ஒரு விஷயத்தை ஜாலியாக பேசுகிறது தப்பு கிடையாது. ஏன்னா மனசு வந்து ரிலாக்ஸ்டாக மாறும். நான் அது ஓகே. பட் ஆனால் ஒரு நபரை டார்கெட் பண்ணி ஒரு 3 பேர் 4 பேர் வந்து பேசுவாங்க. சப்ஜெக்டே இருக்காது. அந்த நபர் வளர்ந்துட்டே போவாங்க. வளர்கிற ஆளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இது வேஸ்ட். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ரிஷபராசி நேயர்களே, மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல காரியம் கூடி வரும். எனக்கு முடியல, எனக்கு பிரச்சனை, எனக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அதாக்கும் இதாக்கும் இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு சொல்கிறவா அந்த வைப்ஸை வந்து உங்களுக்கு விட்டுட்டு போயிடுவா. அதனால் நெவர் எவர் டேக் இட் தட். அது பெருசாக எடுத்துக்காதீங்க. கேட்குறது தப்பு கிடையாது, ஒரு சொல்யூஷன் சொல்கிறது தப்பு கிடையாது. பட் அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில் தூக்கி வச்சுக்க முடியாது. அதனால் எல்லா விஷயத்தையும் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம செலவும் பண்ணுறோம், திட்டும் வாங்குகிறோம். இது தேவையா? இந்த பாட்டில் ஒரு இது தேவையான்னு பாட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி இது எனக்கு தேவையா இல்லை இது எனக்கு தேவையா அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ் மாற்றி நிறையா தடவை நீங்கள் யோசிப்பீங்க. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகம் இல்லாத சில விஷயம் நடக்குதுன்னு உங்களால் புரிய முடியுது. பட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. பட் பிகாஸ் என்னென்னா நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கோன்னு. இன்றைக்கி எதாவது பிரிண்டிங் மிஷின் ரிப்பேர் ஆகுது. இந்த மிஷின் ப்ராப்ளம்லாம் நிறையா இன்றைக்கி இருக்கும். கம்ப்யூட்டர் ஆனாவே மாட்டேங்குது. அந்த காலத்தில் தட்டுவா டிக் டிக்குன்னு, ஃபேன் ஓடலைன்னா இப்படி சுற்றி விடுவா. அந்த பழைய டெக்னிக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியெல்லாம் பார்ப்பேன். ஆச்சரியமாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்க கேட்பா. பிகாஸ் அவள் இப்போ பிறந்த இந்த 90s 2000 அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். அவளுக்கு தெரியாது. நம்மளாம் அப்போலாம் அப்படி தட்டுவோம்ல, ரேடியோ எடுக்கல, டிங் டிங்னு ஒரு தட்டுவோம், அது திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சில பழைய ஞாபகத்தில் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணுவீங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு ப்ரொஃபஷனலில் சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. கடன் வாங்கலாமா வேண்டாமா, இதில் ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமான்னு 2 யோசனை வரும். மனதார பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதேனும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக மிதுனராசிக்கு இருக்கும். நல்ல நேரம் தான். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளியூர் வெளிநாடு பிரயாணத்துக்கு உண்டான டிக்கெட்டு, பிரயாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக மாறும். மிதுனராசி நேயர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, அதாவது சேராதவங்க கூட சேர்ந்தா வாழ்க்கையில் சேர்தான் மிச்சம்னு சொல்லுவாங்க. இது ஏன் சேர்ந்தேன்னு எனக்கு தெரியாது, இது ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். முருகா எனக்கு புரியல சில விஷயம், அதான் அஷ்டமசனி. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது அது அஷ்டமசனி பாதிக்குது. பாடா எப்படியோ மாறி யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் அந்த காரியத்தை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. மனசில் ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு உணர்வு உங்கள் மனசில் எப்போவுமே இருந்துட்டுருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சரியில்லை, மற்ற 2 நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்குது. பூசம் புனர்பூசத்துக்கு பரவாயில்ல.
ஆயில்யம் பிரயாணம் வேண்டாம், சின்ன பிரச்சனை பெருசாக்க வேண்டாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். பழசு இப்போது எதிர்காலம் இப்படி ரொம்ப சிந்திச்சிங்கன்னா பயத்தை உண்டாக்கிடும். உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவங்ககிட்ட ஆறுதல் எதிர்பாருங்க. அப்படி சொல்ல தெரியாதவங்ககிட்ட உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு பண்ண தெரியலன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அப்போ தெரியாது. நீங்கள் வந்து 2ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட போய் 20,000 ரூபா பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆக நீங்கள் வந்து அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. கடகராசி அன்பர்கள் விட்டு பிடிங்க, எல்லா விஷயத்தையும் அப்படி விட்டுருங்க. இயற்கையாக வெளியில் அப்படி ஒரு ரவுண்ட் அடிங்க. கொஞ்ச நேரம் பச்சை நிறம்னு சொல்லுவாங்க இல்லையா, புல், செடி, அதே மாதிரி ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ் இருந்ததுன்னா அதை பாருங்கள். பறவையோடைய இது அந்த இயற்கையோடு கலந்துருக்கும் போது உங்களுக்கு இன்றைக்கி பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது. கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கி மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் மக நட்சத்திரத்துக்கு கவனம் தேவை. பூரம், உத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். இவர்னால் நமக்கு கெட்ட பேர் வந்துடுமோ, இவர்னால் கெட்ட பேர் வந்துடுமோ, இவர்னால் கெட்ட பேர் வந்துடுமோ, இப்படி பல விஷயங்கள் இருப்பான். ப்ரைவசின்னு சொல்லுவாங்களே, இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது யார்கிட்ட நம்ம பேசுகிறோம், யார் கூட இருக்கா, யார் என்ன இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக இருந்துடக்கூடாது. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த ஹோட்டலில் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது. அந்த பாதுகாப்பான விஷயங்கள் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏதோ நான் வந்து ஹைவேஸில் போகிறேன், இங்கே போய் தங்குறேன், அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைகளை விடுறேன், வெளியில் வாசலில் விளையாடிட்டு இருக்கணும், அந்த காலத்து மாதிரி இப்போ கிடையாது. அதில் மட்டும் கேராக இருந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 2வது, பொருட்கள், இந்த சின்ன கத்தி, கூர்மையான பொருட்கள் குழந்தைகள்கிட்ட கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த நட்சத்திரம் சரியில்லாத போது இருக்கக்கூடிய விஷயங்கள். மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை. ஹீட்டு உங்களுக்கு தாங்காது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். யாராவது ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவாக சொன்னால் அதை பெருசாக காதில் வாங்க, கொஞ்ச நேரம் படுத்து இருந்ததுக்கப்புறம் அந்த ஒர்க்கை பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனைகள் கூட 1 நாள் 2 நாள் விட்டால் சரியாயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி விட்டுப்பிடிங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். சிம்மராசி நேயர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் நமக்கு மனசில் பட்டுடுச்சுன்னா அது பர்ஃபெக்ட், இதுதான் கரெக்ட், அது கரெக்ட், இது தப்பு, இதுதான் கரெக்டு அப்படின்னு முடிவெடுப்போம். அவங்க உட்காந்து பேசினாங்கன்னா கரெக்டு, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, இருந்தாலும் அப்படின்னு அப்படி லைட்டாக மாறுவீங்க. கொஞ்சம் நிறையா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது தப்பு சொல்லலை, நீங்கள் சொல்கிறது 100% எனக்கு புரியுது, 100% கரெக்டு தான். இப்போது இங்கேயும் தப்பு இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல, இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண. அப்போ இந்த முடிவுகள் வந்து மாறிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் பிற கன்சிடர் பண்ணி சில விஷயங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிக்கிறது நல்லது. முடிவுகள் அடிக்கடி மாற்றுறது, இன்றைக்கி போகலாமா கிளம்பலாமான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பினதுக்கப்புறம் இன்றைக்கி வேண்டான்னு சொல்கிறது, ஒரு முடிவெடுக்கப்புறம் யோசனையாக இருக்கிறது, வெளியில் கிளம்பும்போது அப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கிறது, பல யோசனைகள் பண்ணுறது, இதெல்லாம் இயல்பாக இருப்பீங்க. அப்படி பண்ணிக்காதீங்க, அப்படி காமிச்சிக்காதீங்க. வெளியில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் முன்னாடி பிஸியாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பாருங்கிற மாதிரி ஆகிடும். ரிலாக்ஸ்டாக இருங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கூடி வரும். சில முக்கிய முடிவுகளுக்கு பிறர் கூட சேர்ந்து ஃபஸ்ட்லேருந்தே முடிவு பண்ணி அந்த காரியத்தை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கன்னிராசி நேயர்களே. துளாராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டுங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் ஒரு சில நபர்கள் ஒத்து வராமல் போகும். இவங்க வந்து நம்ம கூட இருக்காங்க, ஆனால் ஆப்போசிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக அரசியலில் இது நிறையா இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த தேர்தல் சமயத்தில் இது நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையா வாய்ப்புகள் இருக்கும். நம்ம கூட இருந்துட்டுப்பா அங்கே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள், இடம் விட்டு மாறுறதுக்குண்டான தன்மைகள், இப்படி நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நான் வந்து ஒரு கட்சி தொண்டராக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, புதிய பொறுப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு உண்டான பொறுப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நிச்சயமான நல்ல பலன்கள் உண்டு. நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டம் துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில யதார்த்த முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும். எனக்கு இந்த வீடு சரியில்லையோ அப்படின்னு மனசில் ஒரு இன்ட்யூஷன் சொல்லிச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். இவா என்னமோ ஒன்று முடிவு பண்ணுறா, அது கரெக்டாக இருக்கும்.
ஏன் இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறது கிடையாது, நம்மளை பற்றி எதாவது நினச்சிருப்பாளோ, சச்சா அப்படிலாம் நினைக்க மாட்டான். உங்கள் மனசு சொல்கிறது நினச்சிருப்பாளோன்னு சொல்கிறது 50யும், நினச்சிருக்க மாட்டா அவளுக்கும் அதே மாதிரி 50%. உங்கள் இன்ட்யூஷன் இன்றைக்கி பர்ஃபெக்ட் வேலை செய்யும். இன்றைய தினத்தில் அப்படி இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதாவது எப்போவுமே பேக் அடிச்சிடாதீங்க. ஒரு விஷயத்தை சக்ஸஸாக முடிக்கிற வரைக்கும் அதில் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஆகும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக ஆகும். சினிமா சம்மந்தமான துறைகள், டிஸ்ட்ரிபியூட்டராக அந்த ஏஜென்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் இருக்கும். அர்த்தாஷ்டம சனினால் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். மற்றபடி விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நன்னா இருக்குது. இடமாற்றத்துக்கு உரிய நாள். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். அம்மாட்ட அப்பப்போ குழந்தைகளாக இருந்தால் திட்டு வாங்குவீங்க. பெரியவங்களாக இருந்தால் கூட சில நேரம் டப்புன்னு ஒரு அடி கொடுப்பா, பா வலிக்குதே அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி அம்மாக்கிட்ட நீங்கள் செல்லமாக திட்டு வாங்குறது, அம்மாட்ட சில விஷயங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு திட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் சாரி 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 சாரின்னு சொல்லிவிட்டு இப்படி இருப்பா. அம்மா சப்போஸ் அம்மா பெற்றவங்க கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க, மனைவி அல்லது கணவர் அப்படி மாற்றி வச்சுக்கலாம். தனுசு ராசிக்கு இன்றைக்கி முதலீடுக்கு உரிய நாள். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, ரொம்ப ஆழ்ந்து பார்த்துக்கோங்க. முதலீடு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் முதலீடு, கேட்ரிங், ஹோட்டல் வைக்கணும், பெரிய இது பண்ணணும், இந்த வீடு கட்டணும், இதுக்குண்டான விஷயம் பண்ணணும், இதுக்குண்டான விஷயம் பண்ணணும், அப்படி ஒரு 10 முடிவு எடுத்துருப்பேன் இல்லையா. இதுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைய தினம். இந்த முதலீடுகளுக்கெல்லாம் உரிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இதுக்கு முயற்சி பண்ணலாம் சக்ஸஸாக வந்துடும். அதற்குண்டான நபர்கிட்ட கேட்டெல்லாம் சக்ஸஸாக வரும். என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு அற்புதமான சுவாமிஜி வந்து சொன்னார், அதாவது சார் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிற, உனக்கு கேட்க தெரியலன்ட்டு டக்குன்னு அவர்கிட்ட. ஏன்னா அந்த முதலீடு சம்மந்தமான விஷயம் பேசும்போது அதற்குண்டான சில பிஸ்னஸ்க்கு உண்டான பேச்சு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதை மட்டும் ஸ்டடி பண்ணிட்டா போதும். லாங்குவேஜ்க்கெல்லாம் நல்லா கற்றுப்பேல். வீட்டில் செடி அச்சுச்சோ ஆடு சாப்பிட்டுட்டேன் அப்போது இங்கே வச்சுருக்கப்படாது, அது இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையான விஷயம் இல்லாத காரியங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொலாப்ஸ் இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. இன்றைக்கி பிரயாணம் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள். அதுமாதிரி தம்பி தங்கையை இன்றைக்கி சந்திப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஃபோன்லேயாவது பேசுவீங்க. நீங்கள் ஒன்று பேசும்போது அவளுக்கு புரியாது, அவள் பேசும்போது நீங்கள் புரியாது. அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக இன்றைய தினத்தில் மகர ராசிக்கு பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா பிரயாணம் இருக்கும். பல யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு நீங்கள் மனசில் நினைப்பீங்க. இந்த ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லும்போது அவளுக்கு தேவைப்படாது. அதனால் தேவைப்படாத வாழ்கிட்ட ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் கேட்டதே போதுங்க அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு வரும்போது சார் வந்து நீங்கள் சாப்பிட்டு போனோம், ஐயோ நீங்கள் சொன்னதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாள். பிகாஸ் அவள் ஏற்கனவே சாப்பிட்ருப்பாள். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி இல்லை வேண்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு வைங்க, இல்லைங்க நான் இன்னொரு நாள் வரேங்க, கண்டிப்பாக இன்னொரு நாள் டக்குன்னு அப்படியே மாற்றிடுவா. அதனால் ரொம்ப அட்வான்டேஜ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது விட்டுறது. ஸ்கூலில், காலேஜில், எஜுகேஷன் சம்மந்தமான எல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டீச்சிங் லைனில் இருந்துருக்க, பிரின்ஸிபலாக இருந்துட்டு, ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, லெக்சரராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நேரம் வெளியிலலாம் மதிக்கிறா, வீட்டில் மதிக்கிறதே இல்லைன்னு, மதிக்கிறதே இல்லை தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவாழ்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன். டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. மகர ராசி நேயர்களே. கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாளே. ஸோ இன்றைக்கி டைம் இல்லைங்க, உங்களுடைய டைம் நீங்கள் கொடுக்குறீங்க, இது உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷிஷியஸ். கேட்குறவாளுக்கு புரியுதுன்னு வா, இப்படி சொல்கிறவாட்ட போய் நீங்கள் உட்காந்து தான் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இவங்களுடைய புத்தி 100% வேகமாக இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் அவளுக்கு கேட்குறதுக்குண்டான மனநிலை இல்லை, கேட்டு வேறு யோசனை பண்ணிகிட்டு இருப்பா. அதனால் நெவர் எவர் அட்வைஸ் அதர்ஸ். ஐடியா கொடுக்குறங்க. இன்றைக்கி பணம் சம்பாதிப்பீங்க, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஏதோனும் ஒரு காரியம் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எடுத்து பேசுகிறத 100 பேர் 1000 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து போர்வெல் சம்மந்தமான அந்த லாரி வச்சுண்டு, அதே மாதிரி காங்கிரீட் சம்மந்தமாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, செங்கல் சூளை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, சிமெண்ட்டு சம்மந்தமான ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பெரிய வீடு கட்டின்னு இருக்கேன், அந்த வீடுக்கு உண்டான இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் அப்படி தடையாக இருக்குது, என்னமோ இவருக்கும் எனக்கும் ப்ராப்ளம்.
இன்ஜினியர் நான் ஒன்று சொல்கிறேன் அவா ஒன்று சொல்லிட்டு இருக்கான்ற அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும், இல்லைன்னா வேறு யாராக மாற்றுவீங்க. சில விஷயங்கள்லாம் அப்படியே நீங்கள் நினச்சது நடக்கும். சில நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும். முந்தியெல்லாம் உடம்பு வந்து படுத்தாதான், நம்ம உடம்பு படுத்தும். ஏன்னா ஜென்ம சனி இல்லையா, அதனால் உடம்பு படுத்தும். கும்பராசி நேயர்களுக்கு, மீனராசி அன்பர்களே, அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது சில நேரம் கேட்கலாம். சில நேரம் ரொம்ப பண்ணாங்கன்னா முதல்ல இவாளை சரி பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணணும் அப்படின்னு மனசில் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ வெளியில் ஒன்று மனசில் ஒன்று இன்றைய தினத்தில் அப்படியே ஓடின்னு இருக்கக்கூடிய நாள். கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், கால் சம்பந்தமான உபாதை இருக்கும். சில விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். இன்றைக்கி எங்கேயும் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஆனால் பிரயாணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோயில் பிரயாணம்னா பரவாயில்ல, மற்றபடி பிரயாணங்கள் யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இது என்னோட இடம், இது என்னுடைய பிளேஸ், இது என்னுடைய விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து உரிமை கொண்டாடுறோம். அந்த உரிமையில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் கூடி வரும். அதே மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு படிப்பு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பார், அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். சில நேரம் இறங்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சுக்கணும். அது இறங்கி அதை நடைபெறும் போது பயப்படவே வேண்டாம், நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், தெய்வ அனுகிரகம் கூடி வரும், பணவரவுகள் தேடி வரும். இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் 2 விஷயம் சொல்கிறது இன்றைக்கி. அதாவது இந்த இயற்கையில் நீங்கள் சந்திரனுடைய நிலை பார்த்திங்கன்னா வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லுவாங்க. இந்த வளர்பிறை தேய்பிறையில் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தேய்பிறையில் ஒரு காரியங்கள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சந்திரனுடைய நிலை வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் வளர்பிறையில் பண்ணுறாங்களோ அந்த பூர்ணத்துவத்தை அடுத்தடுத்த விஷயத்தை அவங்க வந்து அந்த காரியத்தில் வந்து முழுமையடைவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பொதுவான பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு நியதி. அப்படியெல்லாம் நான் பார்க்குறதில்ல சார், முகூர்த்த நாளாக அப்படி பார்த்து வச்சு விட்றேன், அப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வளர்பிறையில் உங்களுக்கு பாசிட்டிவ் நிறையா வரும். தேய்பிறையில் அந்த பாசிட்டிவோடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இன்னும் நம்ம நிறையா பூஜை புனஸ்காரணங்கள் அதுக்கு ரொம்ப சக்தி ஊட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ உங்களோட இயக்கம் வந்து வளர்பிறையில் நிறையா இருந்திருக்கா, தேய்பிறையில் நிறையா இருந்திருக்கா, நீங்கள் நிறையா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பீங்க, ஒரு பால் காய்ச்சிருப்பீங்க, ஒரு நல்ல காரியங்கள் பண்ணியிருப்பீங்க. அதை எடுத்து வளர்பிறையா தேய்பிறையான்னு அந்த டேட்டை செக் பண்ணி பாருங்கள். யூ கேன் see the difference. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். இந்த வீடு மாறி இருக்கும், இது வளர்பிறையா தேய்பிறையான்னு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரும். இதில் ஒரு டெக்னிக் இருக்குது. ஒருவேளை நீங்கள் தேய்பிறையில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தேய்பிறை உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும். நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருந்தால் வளர்பிறை செட் ஆகும். இது ஒரு டெக்னிக் இருக்குது. இது ஒரு பக்கம் நம்ம ஜோதிடத்தில் அப்படி தள்ளி எடுத்து வச்சுருவோம். ஆனாலே பொதுவாக வளர்பிறை தேய்பிறையில் நீங்கள் எந்த காரியங்கள் பண்ணுறீங்க வளர்பிறையில் மேக்ஸிமம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ரொம்ப குறிப்பிட்டு இந்த தசமி திதியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், பஞ்சமி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் பஞ்சாங்கத்தில் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு, அந்தந்த விஷயத்துக்கு அந்தந்த திதின்னு இருக்குது. அதை கூட ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த இயற்கையில் நம்ம பெரியவங்க கொடுத்த இந்த பஞ்சாங்கங்கிற புக்கு பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம். வர ஏப்ரல் மாதம் பஞ்சாங்கம் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, எல்லார்த்து வீட்டில் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்துக்கு பூஜை பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. குறிப்பாக பஞ்சாங்கம் எல்லா வீட்லேயும் இருக்கணும். அதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணுங்கிறது நான் வரக்கூடிய நாட்களில் நான் சொல்கிறேன். இந்த பஞ்சாங்கம் வர சித்திரை மாதம் எப்போவுமே நம்மளுடைய ஒரு வருஷத்துக்கு இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான பஞ்சாங்கம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது நீங்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியலையா, பக்கத்தில் இருக்கிற கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் அந்த பஞ்சாங்கம் எப்படி பார்க்குறது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுங்கள். எல்லா வீட்லேயும் பஞ்சாங்கம் இருந்தால் ஐஸ்வர்யம் கூடி வருங்க. எல்லா வீட்லேயும் பஞ்சாங்கம் இருந்தால் வேறு லெவல். எனக்கு எல்லா பஞ்சாங்க கம்பெனியிலேருந்து எனக்கு அமுச்சு விட்ருவாங்க குறிப்பாக. ஏன்னா அஸ்ட்ராலஜி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், நிறையா பேருக்கு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அதுதான் நான் சொல்கிறேன், பஞ்சாங்கம் எல்லா வீட்லேயும் வச்சுக்கணும். இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுக்கு பழகிக்கோங்க, அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.